இங்கே பாருங்கள், இது தாங்க நம்ம ஊரில் விளையிற பீன்ஸ் செடி. பாருங்கள், பீன்ஸ் காய்ச்சிருக்கு. இன்னொரு செடியில் பார்த்தோம்னா அதுலேயும் பீன்ஸ் காய்ச்சிருக்கு. இதுதான் கொத்தவரங்காய். இதில் பூவோட வச்சிருக்கு. சின்ன செடியிலே பூ வச்சிருக்கு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காவில் சின்னதில் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே போனோம்னா அடுத்தது இது வந்து வெங்காய செடி. வீட்டில் சாதாரணமாக இருந்த சமையலுக்கு வாங்கிட்டு வந்த வெங்காயம் முளைச்சிது. அதை நட்ட உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் செடி, நாட்டு கத்திரிக்காய். இது தக்காளி செடி. இது வந்து வெள்ளை மாதுளை காய்க்கிற சீசன் ஆரம்பிக்கல. இது ஃபுல்லாக மிளகா செடி, நல்ல ஹைப்ரிட் மிளகா. இது பார்த்தீங்கன்னா குட்டி பையன் இப்போ தான் தூங்கி எந்தே வந்திருக்கான். குட் மார்னிங். குட் மார்னிங். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சொல்லு. ஓகே. அவர் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டார். அப்படியே வந்தீங்கன்னா இது மணத்தக்காளி. அதில் நிறையா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து பீர்க்கங்காய் கொடி. இது முருங்கை. இது பார்த்திங்கன்னா கல்யாண பூசணிக்காய். எவ்வளோ ஹைட்டு பறந்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் ஃபுல்லாக பறந்துச்சு. பூசணிக்காய் பிஞ்சு விட்ருக்கு. குட்டி குட்டி பிஞ்சு நிறையா விட்ருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் விட்டுறதுனால இது எதுவும் ஸ்ட்ராங்காக எல்லாம் பழுத்து போன மாதிரி இருக்குது. அடுத்து அதே தான் தக்காளி செடி நிறையா நட்டுருக்கும். இது ஃபுல்லாகவே தக்காளி. எல்லாமே ஜாம் தக்காளி தான். இப்படியே வந்தோம்னா இது பிரண்டை செடி, பிரண்டை கொடி. மஞ்சள் பக்கத்தில் பில்லுலாம் முளைஞ்சிருக்கு. இது மஞ்சள் செடி. உங்களுக்கு அந்த மஞ்சள் எடுத்து விதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது முளைச்சிச்சு. இது செம்பருத்தி, கற்பூரவள்ளி, குண்டுமல்லி, புதினா. டிசம்பர் செடிங்க. இது வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் பூ பூக்கும். பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் பூக்கும். இப்போ நமக்கு ஜான்வரி வரைக்குமே கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால இப்போயுமே பூக்கும். இது எல்லாமே கற்பூரவள்ளி வாழை. பார்த்திங்கன்னா ஒரு கொலை ரெடியாக இருக்குது வெட்டுறதுக்கு. இது வந்து கொய்யா செடி, நாட்டு கொய்யா செடி. இது வந்து 1 இயர் கிட்ட ஆகிடுச்சிங்க இந்த மிளகா செடி. இன்னமும் ஆனால் காய்ச்சிட்ருக்கு. பழைய வயசான செடி ஆகிடுச்சு, இருந்தாலும் ஒரு காயாக காய்ச்சிட்ருக்கு. இது வந்து எலுமிச்சை செடி. நட்டு 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அடிக்கடி பூச்சி விடுறதுனால என்னோடய வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இது நாட்டு தேக்கு. ஒரு 20 அடி ஹைட் இருக்குது.
சைடில் எதுவுமே களை இல்லாமல் கழிச்சு விட்டு வளர்த்துட்ருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நாட்டு தென்னை. சின்ன செடியாக நட்டிருக்கேன். இது நட்டு ஒரு 4 மாதங்கள் தான் ஆயிருக்கு. அப்புறம் இது யார் வீட்லேயும் ரொம்ப ரேராக இருக்குது. இந்த செடி யாருமே வளர்க்குறது கிடையாது. இதாங்க நார்த்தங்கன்று. நார்த்தங்காய் மரம் நிழலில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு சரியாக வளர்ச்சி அடையலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தென்னை. இது வந்து நாட்டு தென்னை. உயரமாக தான் காய் காய்க்கும், காய்க்க ஆரம்பிக்கல. அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு மஞ்சள் செடி. இது பப்பாளி. இங்கே இதான் ஹைப்ரிட் கன்று. 3 வருஷத்தில் தென்னங்காய் காய்க்குன்னு சொல்லி பண்ணையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது கனகாம்பரம் செடிகள். இது பார்த்திங்கன்னா நாட்டு பாகற்காய். கடையில் வைக்கிறதுலாம் ஹைப்ரிட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். நிழலாக இருக்கிறது சீசன் ஒத்துக்காதனால இது கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் ஆனால் 2 காய் காய்ச்சி முடிச்சிச்சு. அப்படியே வந்தீங்கன்னா பப்பாளி. இதில் பாருங்கள் ஒரு சின்ன காய் இப்போ தான் காய்ச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. அவ்வளோதாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிறது. தேங்க்யூ.